4 பேரின் ராஜினாமாவால் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் 229 குறைந்திருக்கிறது. சட்டப்பேரவையின் மொத்த பலம் 229 குறைந்திருக்கிறது. தற்போது ராஜினாமா செய்த எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அமைச்சர் ஆனந்தை தலைமைச் செயலகத்தில் அவர் சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போதைய நிலவரப்படி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு இல்லாமலேயே தாவேகாவுக்கு தற்போது சட்டப்பேரவையில் எண்ணிக்கை பலம் என்பது இருக்கிறது. 4 பேரின் ராஜினாமாவால் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 229 குறைந்திருக்கிறது. இனி தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தேவையில்லை என்ற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. ஆதரவு இல்லாமலேயே தாவேகாவுக்கு தற்போது சட்டப்பேரவையில் பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்கிறது. இந்த 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமா என்பது மற்றொரு புதிய பாதையையும் வகுத்திருக்கிறது. சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் என்பது குறைந்திருக்கிறது. தாவேகாவுக்கு தற்போது ஒரு சாதகமான சூழல் நிலவுகிறது. தற்போது அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர் ஆனந்த் ஆகிய இருவரையும் இசக்கி சுப்பையா சந்திக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். நான்கு பேர் ராஜினாமாவால் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 229 என்ற நிலையை அடைந்திருக்கிறது. இது தாவேகாவுக்கு சாதகமான ஒரு நிலை. இனி வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு தேவையில்லை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது. தற்போது ஆனந்த் செங்கோட்டையன் முன்னிலையில் தாவேகாவில் ஐக்கியமாகி இருக்கிறார் இசக்கி சுப்பையா. காட்சிகளை பார்க்கிறோம். தாவேகாவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தற்போது 4 உயர்ந்திருக்கிறது. தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள்.